ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான எலிஜிபிலிட்டி இருக்குது, யாருக்கு இலவச பட்டா கிடைக்கும், இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் 4/3/2025 அன்னைக்கு இந்த விரிவான வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் முன்னாடியே ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நில வசிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பட்டாவை பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை அண்ட் இட்ஸ் பெல்ட் ஏரியா எலிஜிபிள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள எல்லாருமே எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ முதல்ல யாரு கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை அண்ட் இட்ஸ் பெல்ட் ஏரியாவில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அன்ஆப்ஷனபிள் புறம்போக்கு லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களை நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா, சென்னை சிட்டி அண்ட் இட்ஸ் பெல்ட் ஏரியா அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கு. ஸோ நீங்க இந்த 4 மாவட்டங்கள்ல கடந்த 10 வருஷத்துக்கு மேல புறம்போக்கு நிலங்கள்ல வசித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமா பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இது சென்னை ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 10 வருஷத்துக்கு மேல புறம்போக்கு நிலங்கள்ல வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அதர் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி மற்றும் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிரசண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் அண்டு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள பெரிபெரல் லிமிட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் கார்பரேஷன் அங்கே இருக்கு உங்களுக்குலாம். ஸோ உங்களுக்கு புறம்போக்குல வசிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னைக்கு மட்டும் 10 வருஷத்துக்கு மேலே வசிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இலவச பட்டா கிடைக்கும். பட் மீதி இருக்க இடங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வசித்து வரீங்கனாலவே உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சென்னை அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து மீதி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நீங்க வசித்து வரீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேல நீங்க வசித்து வந்தவே போதுமானது, உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ புறம்போக்கு நிலங்கள்ல நீங்க வசித்து வரீங்கன்னா மட்டும் உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி எலிஜிபிள் எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, எந்த மாதிரி இடத்துல நீங்க வசித்து வந்தா எலிஜிபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. எலிஜிபிள் அன்ஆப்ஜெக்ஷனபிள் கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. அசசரி அன்அசசரி வேஸ்ட் லேண்ட் இருக்கு பாருங்க, அங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கல்லாங்குத்து, பாறை, கரடு அந்த மாதிரி பிளேஸ் நீங்க வசித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கொடுத்துட்றாங்க. கிராம நத்தத்துல வசித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கொடுக்க போறாங்க. கவர்மெண்ட் நெஞ்சை, கவர்மெண்ட் புஞ்சல் லேண்டா இருக்குன்னா அங்க வசித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தா கவர்மெண்ட் அனாதீனம் சொல்லுவாங்க, அந்த நிலத்துல வசித்து வரீங்கனாலும் உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்குறாங்க. அதர் டைப் ஆஃப் அன்ஆப்ஜெக்ஷனபிள் லேண்ட் இருக்குதுனாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது புடுக்கல் அந்த மாதிரி நிலம் இருந்தாலும் உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்கப்படும். இந்த மாதிரி புறம்போக்கு லேண்ட்லாம் நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, இலவச பட்டா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு லேண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட்ல இருக்க இடங்கள். அதுக்கப்புறம் பார்க்க போறது நார்மல் புறம்போக்கு லேண்ட்ல எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரினா, அதாவது கார் ட்ராக் கொடுத்திருக்காங்க பாருங்க, வண்டி பாதை, பாட்டை பாதை அந்த மாதிரி பிளேஸுக்கும் எலிஜிபிள் இருக்கும், உங்களுக்கு பட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ களம் அதுக்கும் எலிஜிபிள் இருக்கும். மயானம் பியூரியல் கிரவுண்ட்ல இருக்கு பாருங்க, அதுக்கும் உங்களுக்கு இலவச பட்டா கிடைக்கும். தோப்பு இதுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆக்குபைடு போர்ஷன் நாட் ரெக்கர்ட் ஃபார் த ஃபியூச்சர் பர்பஸ். அதாவது நீங்க ஆக்குபைட் பண்ணிருக்கீங்க பாருங்க அந்த இடம், அதாவது நீங்க எந்த அளவுக்கு வசித்து வரீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த நிலத்துல இந்த இடத்துல நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க போறாங்க அப்படின்றத இதில் கைட்லைன்ஸா கொடுத்துறாங்க. அதே மாதிரி நாட் எலிஜிபிள், இதுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை, நீங்க இந்த மாதிரி இடத்துல வசித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பட்டா கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்ன மாதிரினா, வாட்டர் பாடி நீர்நிலைகள் இருக்கு பாருங்க, ஏரி, கான்மாய், குளம், குட்டை, ஓடை, வாய்க்கால், கால்வாய், ரிவர், மார்ஷ்லேண்ட், ஸ்வாம்ப் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிராசிங் கிரவுண்ட் இருக்கு பாருங்க, மேய்க்கால், மந்தைவெளி, மேய்ச்சல் தாரை, அதாவது மாடு மேய்க்கிற இடங்கள் அந்த மாதிரி நிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க.
பட்டா லேண்ட் இன் த நேம் ஆஃப் ஆல் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஸோ இந்த கோவில் லேண்ட் சொல்லுவாங்க, டெம்பிள் லேண்டா இருக்கட்டும், சர்ச் லேண்டா இருக்கட்டும், வக்ஃப் போர்டா இருக்கட்டும், அனாதீனம் அந்த மாதிரி ட்ரஸ்ட் அந்த மாதிரி நிலங்களை வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேண்ட் கிளாசிஃபைட் ஆஸ் கவர்மெண்ட் புறம்போக்கான் கோவில் நிலம், ஸோ கோவில் நிலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் லேண்ட் பிலாங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது டிஃபென்ஸ், ரயில்வே, கேண்டனமெண்ட் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்க லேண்டா இருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோன் அன்னோன் பட்டாதார் லேண்டா இருக்குன்னா அதுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பட்டா வந்து கிடைக்காதுங்க, பட்டா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எலிஜிபிள் லிஸ்ட் இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தகுதி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா certain cases for restriction on issuance of பட்டா, இதுல ஒரு சில கேசஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் வந்து பட்டா இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா, அதாவது cannot be issued in the protected forest area, ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஹில்ஸ் ஏரியா, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் புறம்போக்கிலே ஃபாரஸ்ட் லேண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கும் பட்டா கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பிளேயிங் ஃப்ராட் ஆர் செப்பரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் கோர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிலங்களுக்கு பட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி கமர்ஷியல் அல்லது பிசினஸ் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அந்த இடங்களுக்கு பட்டா கிடைக்காது. எனி என்கரேஜ்மெண்ட் யூஸ் ஃபார் நான் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடங்களுக்கும் உங்களுக்கு பட்டா கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இஷ்யூன்ஸ் ஆஃப் ஹவுஸ் பட்டா சைட், ஸோ எப்படி உங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அதுக்கான அப்ரோச்சஸ் என்ன அதை பத்தி அறிவிச்சிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, சர்வே ஃபார்ம், அந்த ஃபார்மை எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட தாலுக்குல வந்து பார்த்தா கொடுக்க சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட தாலுக் ஆஃபீஸ் விஓ கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட விஓ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களை வசிக்கிறாங்க பாருங்க, அந்த ஃபேமிலிஸா பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து சர்வே எடுத்துருவாங்க. வித்தின் 2 to 3 டேஸுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட தாலுக் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு சர்வே பண்ணுவாங்க, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஐடென்டிஃபை லேண்ட் பார்சல், செக் த அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. லே அவுட் ஸ்கெட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்றது, சப்டிவிஷன் ப்ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே 10 டேஸ்க்குள்ள நீங்க முடிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி 10 டேஸுக்குள்ள அந்த லேண்டுக்கு ஸ்கெட்ச் மேப் ரைட் பண்றது, சப்டிவிஷன் பண்றது எல்லாமே பண்ணுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தமான வரிசையிலே பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஜிஎல்ஆர் போர்ட்டல் மூலமா அப்டேட் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வே அண்ட் எலிஜிபிலிட்டிக்கான அசஸ்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தமா பார்க்க போனா சென்னை மற்றும் அந்த பெல்ட் ஏரியால 532 கிராமங்கள் இருக்கு, அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதர் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்துல 5 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா மேண்டட்டரி டாக்குமெண்டா ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கட்டாயமா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க புறம்போக்கு நிலை இருக்கீங்க, இலவச பட்டா வேணும் அப்படின்றவங்க இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் கட்டாயமா கொடுத்தாகணும். உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கம்பல்சரி. அதர் ப்ரூஃபா எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இபி பில், உங்க இபி பில் கன்சிடர் பண்ணலாம், கேஸ் பில், ஓட்டர் ஐடி, ஹவுஸ் டேக்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸை நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப் கலெக்டர், ஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபை தான் இந்த எல்லாமே நீங்க செக் பண்ணணும் அப்படின்றத அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் செக் பண்ணணும், ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக இலவச பட்டா உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இலவச பட்டா வந்து கிடைக்கும். அதுக்கு மேல போகுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிஷியரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் 50%, ஆர்டிஓ 50%, டிஆர்ஓ 10% அந்த வகையில தான் வந்து ஷேர் பண்ணி தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேண்ட் வேல்யூ பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஃபேமிலி வித் ஆனுவல் இன்கம் பிலோ 3 lakhs இருக்கு, அதாவது சென்னை, தாம்பரம், ஆவடி அந்த மாதிரி கார்பரேஷன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஏரியா ஆக்குபைட், அதாவது நார்மலா நீங்க ஒரு ஏரியா ஆக்குபைட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஆக்குபைட் பண்ண ஏரியா அல்லது ஒரு சென்ட் எது கம்மியா இருக்கோ அது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சென்னை, தாம்பரம், ஆவடி அந்த மாதிரி இடத்துல நான் ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கு, அங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு இடத்த நான் வந்து கட்டி ஒரு வீடு நான் வந்து கட்டியிருக்கேன், அந்த இடத்துல புறம்போக்கு இடங்களை ஒரு இடம் வீடு கட்டியிருக்குன்னா நீங்க ஆக்குபைட் பண்ண இடம் அல்லது ஒரு சென்ட் எது கம்மியா இருக்கோ அது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காசு நாங்க கொடுத்துருவோம். ஸோ நீங்க ஆக்குபை பண்ண இடம் அல்லது ஒரு சென்ட் மட்டும் தான் நீங்க ஆக்குபை பண்ணிருக்கீங்கன்னா எது ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கோ அதை வந்து பார்த்தா ஃப்ரீ ஆஃப் காசுல கொடுத்துரும். பட் அதுக்கு மேல போகுது அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் கார்பரேஷன்ல இருக்கு அப்படின்னா 2 சென்ட் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எது கம்மியா இருக்கோ அதோ நீங்க ஆக்குபைட் பண்ண இடம் அல்லது 2 சென்ட் ஏதாச்சும் உங்களுக்கு எது கம்மியா இருக்கோ அதை வந்து கொடுப்போம். அதுக்கு மேல போது அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்துல 2 சென்ட் வரைக்கும் இலவசமா பட்டா கொடுக்குறாங்க. ரூரல் ஏரியாவுக்கு 3 சென்ட் வரைக்கும் இலவசமா பட்டா கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் கிரைட்டீரியா. இந்த அளவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பட்டா வந்து கொடுக்க போறோம். ஸோ நார்மலா அந்த கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, சென்னை ஆவடி போன்றவங்களுக்கு வந்து 1 சென்ட் கொடுக்குறாங்க இலவசமா பட்டா. அதே மாதிரி அதர் கார்பரேஷன்ல 2 சென்ட் கொடுக்குறாங்க. முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்துக்கு 2 சென்ட் கொடுக்குறாங்க. ரூரல் ஏரியா கிராமப்புறங்களுக்கு 3 சென்ட் வரைக்கும் இலவச பட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் இன்கம் லிமிட் ஃபார் அவுட் சைட் அசைன்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹவுஸ் பட்டா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய இன்கம், ஒருவேளை உங்களுடைய இன்கம் 3 லட்ச ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட் லேண்ட் வேல்யூ, உங்களுக்கு வந்து அமௌண்ட் அந்த இடத்துக்கான அமௌண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அது அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சென்னை தாம்பரம் ஆவடி கார்பரேஷன்ல 2 சென்ட் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணும். ஸோ மீதி இருக்க அதர் கார்பரேஷன் 3 சென்ட், அதே மாதிரி ரூரல் ஏரியாக்கு 3 சென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லட்ச ரூபாய்க்குள்ள போகுது அப்படின்னா இலவசமா கொடுத்துறாங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி செலக்ஷன் பண்ணும் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பட்டா கிடைக்காது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எப்படிலாம் அவங்க வந்து பார்த்தா செலக்ஷன் பண்றாங்க, யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க, எந்தெந்த வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணணும், அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த 18 பக்கத்துக்கும் தெளிவா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க ப்ரோன்னு சொல்றீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போனா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. அதனால தான் பிரீஃபா இது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செக் பண்ணி பார்த்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஷார்ட்டா சொல்ல போனா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்சேபனை இல்லாத புறம்போக்குல வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பட்டா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்திருக்காங்க. நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோயில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களை வசிப்போருக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது. சென்னை பெருநகரத்துல 10 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா பட்டா கொடுக்குறாங்க. மீதி இடங்கள்ல 5 வருஷத்துக்கு மேல வசிக்கணும்னா உங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. 3 லட்ச ரூபாய் ஆண்டு இருந்தால் மட்டும்தான் இலவச பட்டா கிடைக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட 86,000 பேருக்கு பட்டா வழங்க போறாங்க. இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த திட்டம் வந்து பார்த்தா இது வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா 2025 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த ஸ்கீம் அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு பட்டா பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்சேபனற்ற புறம்போக்கு நிலம் வசிக்கிறீங்க, நம்ம சொன்ன கைட்லைன்ஸ் படி வரீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட விஓ கான்டாக்ட் பண்ணுங்க. இப்பயே பண்ணிடாதீங்க, ஏன்னா இப்பதான் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கழிச்சு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அவங்களே வருவாங்க. வராத பட்சம் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா நீங்க வந்து வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பா நம்ம சொன்ன கைட்லைன்ஸ் படிங்க. கைட்லைன்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான இலவச பட்டா வந்து கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.